வேண்டிய நாள் அதுதான். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை. யார் கெடுப்பாங்க? யாரோ ஒருவர் வந்து நம்மை கெடுக்கணும் இல்ல. நாமே நம்மை பாவத்துக்கு உட்பட்டு பாவம் செய்து தேவனுக்கு துரோகம் செய்து அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வோமானால் பிரியமானவர்களே, ஆலயமா இருக்க வேண்டியவர்களாக நாம் ஆலயத்தை கெடுப்போமானால் வேதவசனம் சொல்கிறது, ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். சிம்சோனை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் தேவனுடைய ஆலயமா இருக்கிற வரைக்கும் அந்த சிம்சோனுக்கு பாளையத்தை தேவன் போட்டிருந்தார். சிம்சன் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. கர்த்தர் சிம்சோனோடு கூட இருந்தார். எதிரிகள் வந்தார்கள், எத்தனையோ ஒரு பெலிஸ்தர் அவரை கட்டும்படியே வந்தார்கள். பலவிதமான உபாயங்களினால் அவர்களை கட்டும்படியே வராங்க. ஆனா ஒண்ணு நடக்கல. காரணம் என்ன? சிம்சோனோடு கூட கர்த்தர் இருந்தார்.